இப்போ உங்கள் லைஃப்பில் ரொம்ப கஷ்டமான சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க என்கிட்ட ஷேர் பண்ண ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்ஸ்பைரிங்காகவும் இருந்துச்சு. காட்டில் பொதுவாக வேட்டையாடுற விலங்குகளில் சிங்கம் ஒன்று. தட் இஸ் பிலீவ் டு பி த ஸ்ட்ராங்கஸ்ட் அனிமல். அதே மாதிரி ஸ்ட்ராங்கஸ்ட் பேர்ட், ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் பேர்டுன்னு நம்ம பிலீவ் பண்ணுற பேர்டு வந்து வல்ச்சர், கழுகு. ஆனால் இந்த கழுகு வேட்டையாடி சாப்பிடாதாங்க. இந்த சிங்கம், புலி இந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் வந்து வேட்டையாடி சாப்பிட்ற மிச்ச மீதியை தான் இந்த கழுகுகள் உணவாக உண்ணுமா. இப்போ ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் இந்த சிங்கத்துக்கு அடிபட்டுச்சுன்னா இந்த கழுகுகள் அந்த புண்ணுலேருந்து கூட உணவை எடுத்து சாப்பிடுமா. அதாவது கழுகுகள் யூஸ்வலாக கீழ் நோக்கி பறக்காது இல்லையா? ஆனால் இந்த சிங்கம் எப்போ வீக் ஆகுதோ அந்த நேரம் பார்த்து இந்த கழுகுகள் அந்த புண்ணுலேருந்து கூட தன்னுடைய உணவாக சாப்பிடுமா. இப்போ அந்த சிங்கம் பெருசாக ரியாக்ட் பண்ணாதாங்க, அமைதியாக கடந்து போயிடுமா. அதுவே அந்த புண்ணெல்லாம் சரியானதுக்கப்புறம் அந்த கழுகுகள் சிங்கத்துக்கிட்ட வந்தால் சிங்கம் ஒரே அடி தான் அடிக்குமா. அதுக்கப்புறம் லைஃப் லாங்காக அந்த கழுகுகளால் பறக்கவே முடியாதான். ஸோ நம்ம எல்லாரோட லைஃப்லேயும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கும். நம்ம ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் நம்ம லைஃப்பில் நம்ம கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா இந்த கழுகுகள் மாதிரி நம்மளை சுற்றி இருக்க நிறைய பேர் நம்மளை சீண்டி பார்ப்பாங்க. அப்போ நாம் நம்மளை சிங்கம்னு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அமைதியாக கடந்து போயிட்டாலே போதும். சிங்கம் என்றைக்குமே சிங்கம்தான். ஸோ எப்பயும் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, சைலன்ஸ் இஸ் நாட் வீக்னஸ், ஹீலிங் இஸ் நாட் ஃபெயிலியர். இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் ஏதாவது சம்பவம் நடந்திருந்தால் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. கீப் ஃபாலோயிங் அஸ் அட் bio_magic25. தேங்க்யூ.